இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து, "இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்." அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் போன வாரமும் கூட, ஆ இந்த வாரம் என்ன செய்தி குடுக்கலாம்? ஏன்னா, இப்ப வரப்போற வாரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்டியனா ரொம்ப ஸ்பெஷலான வாரம். நாளைக்கு நம்ம எல்லாருமே குருத்தோலை ஞாயிறு செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே இருக்குது, ஈஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ண போம்போது, நமக்கு அது அவ்ளோ பிளெஸ்ஸிங்கான ஒரு வாரம். ஏசப்பா நமக்காக வந்து இவ்ளோ காரியங்கள் பண்ணியிருக்காங்களே! அப்படின்னு அதையெல்லாம் நினைக்கும்போதே, அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளையும் ஒரு பொருட்டா எண்ணி, நம்மள மாதிரி ஒரு மனுஷங்களுக்காக வந்து, அவங்க இவ்ளோ பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காங்களே! அப்படிங்கிறத நினைக்கும்போது, அது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. நானும் ஏசப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். இந்த வாரம் நான் என்ன மாதிரி செய்தி குடுக்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் என்ன காரியத்த பத்தி பேசணும்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நான் அ அ ஏசப்பாட்ட கேட்டுட்டு, அத யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இந்த குருத்தோலை ஞாயிறு வருது அப்படிங்கிறது எனக்கு நினைவுபடுத்துனாங்க. நானும் பைபிள்ல போயி, சரி நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நிருபங்கள் எல்லாத்துலயும் இந்த குருத்தோலை ஞாயிற பற்றி அது எப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதியிருப்பாங்க. அதனால நம்ம அது எல்லாத்தையுமே வாசிச்சு, எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு தடவ நம்ம நல்லபடியா அத புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு சாப்டரா நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வாசிக்கும்போது தான், எல்லாத்துலயும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏசப்பா வந்து அந்த கழுத மேல உட்கார்ந்து எருசலேம் நகரத்துக்குள்ள வருவாங்க. எல்லாரும் அவங்கள சுத்தி ஆர்ப்பரிச்சு ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். கொண்டாட்டமா இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயத்த நான் பார்த்தேன். அது வந்து ஏசப்பா அந்த கழுதையில வரும்போது, எருசலேம் நகரத்த பார்த்து அழுவாங்க. அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஏன் அழுதாங்க? ஆம், என்ன காரணத்துக்காக அழுதாங்க? இன்னைக்கும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துற மாரி நம்மளும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? அந்த மாதிரி காரியங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால தான் இந்த தலைப்பு இன்னைக்கு, "இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்." அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா ஏசப்பாவோட அந்த வருகை. அத தான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 6 முதல் 11வது வசனத்துல பார்த்தோம்னா, சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, கழுதையையும், குட்டியையும் கொண்டு வந்து, அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களைப் போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது வேற அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது வந்து, அவங்க வந்து அந்த பனை ஓலைய போட்டாங்க அப்படின்னு சொல்றதும் இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் அந்த பாம் லீஃப் அந்த பனை ஓலைய வச்சு நம்மளும் செலிப்ரேட் பண்றோம் இந்தியாவுலயும் கூட. முன் நடப்பாரும், பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், கொஞ்சம் பேரெல்லாம் இல்ல, திரளான ஜனங்கள் இருக்காங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, "இவர் யார்?" என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், "இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு" என்றார்கள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மக்கள் வந்து ஏசப்பாவ அவ்ளோ செலிப்ரேட் பண்ணி, அவ்ளோ உற்சாகமா கூட்டிட்டு போறாங்க. ஆனா, எண்ணி 4ஏ 4 தான். 4 நாள் கழிச்சு, "இவர் எங்களுக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லி, அந்த புனித வெள்ளி அன்னைக்கு, அந்த வெள்ளிக்கிழமை ஏசப்பாவ ஒதுக்கி, "இவர் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அந்த கொலை பண்ண அந்த கிரிமினல், அந்த பரபாச விடுதலை பண்ணுங்க. இவர் எங்களுக்கு வேண்டாம்." அப்படின்னு இதே மக்கள் தான் ஒரு 4ஏ நாள்ல அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அப்படியே மாறிடுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா இது ஏசப்பாவுக்கு முதல்லயே தெரியும். தேவனுக்கு தெரியும். ஏசப்பா கிட்ட அவங்களுடைய பரிசுத்த ஆவியே இருக்கு. அதனால அவங்களுக்கு மறைஞ்சு இருக்கிற, அவங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த மக்களுடைய இந்த ஆர்ப்பரிப்பு, இந்த ஆர்ப்பாட்டம், இந்த சந்தோஷம், இந்த குதூகலம் இது எல்லாத்துக்கும் நடுவுல அடுத்த நம்ம வசனத்துல பார்க்குறோம். ஏசப்பா என்ன பண்றாங்கன்னு.
லூக்கா 19வது அதிகாரம் 41லேருந்து 44வது வசனத்துல, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்த பார்த்து, அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க கண்ணீர் விட்டு அழுவுறாங்க. கண்ணீர் விட்டு அழுது, "உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது." அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. இது வந்து நடந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சமாதானம் இல்லாம எருசலேம் இன்னைக்கும் நம்ம நியூஸ்ல இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நான் நியூஸ்ல பார்த்தேன். ஏசப்பா அப்பவே சொல்றாங்க, "இந்த நாள், இந்த ஒரு நாள் இன்னும் முடிஞ்சு போகல. இன்னும் நான் உன் கூட ஒரு 4 நாள் இருக்க போறேன். இந்த கடைசி ஆப்பர்ச்சுனிட்டிலயாவது இந்த நாள்லாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த கரெக்டான சாய்ஸ நீ ஏன் மேக் பண்ண மாட்டேங்கிற? உன் வாழ்க்கையில அந்த மனுஷங்களுக்காக, அங்க இருக்க மக்களுக்காக ஏசப்பா கண்ணீர் விட்டு அழுறாங்க. இதே தான் மோசேவோட காலத்திலயும் நம்ம பார்க்குறோம். அப்ப வந்து தேவன் தாமே அவங்களுக்கு முன்னால முகமுகமா மோசேவ சந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவ்ளோ அதிசயம், அவ்ளோ அற்புதங்கள் பண்றாங்க. அவங்க வந்து அந்த மேகத்துல இறங்குறாங்க. தீ ஃபயர்ல வராங்க. அவங்க அவ்ளோ வந்து அவங்களுக்கு முன்னால மகிமையா தேவன் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலயுமே அந்த மக்கள் இவ்வளத்தையும் பார்த்துட்டு, அவங்க மனச வந்து ஒரு கல்லான இருதயம் உள்ளவங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு வந்து அ ஆண்டவர் எவ்வளவுதான் இறங்கி அவங்களுக்காக அவங்க மேல பரிதாபப்பட்டு, இரக்கம் பட்டு, அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சாலும், ஆனா கடைசியில அவங்க வந்து ஆண்டவர விட்டு விலகுற ஒரு ஜனமா, அவங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜனங்களா மோசே காலத்திலயும் இருந்தாங்க. ஏசப்பா கர்த்தர் தாமே அவங்களுக்கு அப்பவே இளைப்பாறுதல். "நீ எகிப்துல அவ்ளோ கஷ்டப்படுற. நீ வந்து ஒரு ஸ்லேவா இருக்கீங்க. அடிமையா இருந்து இவ்ளோ பாடுகள் படுறீங்க. நீங்க என் பிள்ளைங்க வாங்க நான் உங்கள அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு கூட்டு போறேன். அங்க பாலும் தேனும் ஓடுது. நான் உங்கள அங்க கூட்டிட்டு போறேன்னு கர்த்தர் தாமே கூட்டிட்டு போகும்போதும், அவ்வளவு மகிமைக்கு நடுவுலயும் அவங்க வந்து கீழ்ப்படியாத மக்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சமாதானம் அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கிறத நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா பார்த்தா நம்ம பார்க்க முடியும். அது இன்னைக்கு வரைக்கும் கூட. ஓல்ட் டெஸ்டமென்ட் மட்டும் இல்ல. இன்னைக்கு வரைக்குமே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு மக்களா அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏசப்பா இதுல ஒரு சில காரியங்கள குறித்து அவங்க சொல்றாங்க. அத நம்ம வாசிக்கலாம். "உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை வளைந்து கொண்டு, எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கிப் போட்டு, உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும்" என்றார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா அழுவுறாங்க. அழுதுட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அந்த எருசலேம பார்த்து. "உன்னோட சத்துருக்கள் உன்ன சூழ்ந்து நிப்பாங்க. உன்ன வளைந்து கொண்டு எல்லா பக்கத்துலயும் உன்ன அடிச்சு, உன் பிள்ளைங்களெல்லாம் தரைமட்டமாக்கி, ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாம இந்த ஊரே அழிஞ்சு போகுமே!" அப்படின்னு ஏசப்பா அந்த வாக்குத்தத்தம் சொல்றாங்க. அது வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா போய் நீங்க வீட்டுல நீங்களும் இந்த மெசேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்க பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணி, அ ஏசப்பா சொன்னது கரெக்ட்டா 70 வருஷம் கழிச்சு. ஏசப்பா இறந்து அவங்க உயிர் தெழுந்து அ ஹெவன்க்கெல்லாம் போயி, இந்த காரியத்த அவங்க சொல்லி 70 வருஷம் கழிச்சு, ரோமரோட ராஜ்யத்திலிருந்து வந்து இதே மாரி ஏசப்பா சொன்ன மாதிரி எருசலேம முற்றுகை போட்டு, அவங்க வந்து ஒரு கல்லு மேல ஒரு கல்லு கூட இல்லாம, அவங்களுடைய தேவாலயத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி, அங்க இருக்க மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல அன்னைக்கு இறந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆ அந்த போர்னால. அதே மாதிரி 1,00,000 மக்களுக்கு மேல இறந்தாங்க. நெறைய மக்கள வந்து அவங்களுக்கு அடிமையா அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வேற வேற ஏன்னா, இப்ப ரோமர் ராஜ்யம் வந்து உலகம் பூரா பரவி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால இந்த மக்கள இங்க இஸ்ரவேல் ஜனங்களை அங்க இருந்து எடுத்து அவங்கள ஊர் ஊரா கொண்டு போயி அவங்கள வந்து அடிமையா வச்சிருந்தாங்க. அப்படின்னு நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்க்க முடியுது. ஸோ ஏசப்பா அத தான் சொல்லி அழுகுறாங்க. "நான் உனக்கு ஒரு தேவன் உன் மேல அவ்ளோ பிரியமா, உன் மேல அவ்ளோ அன்ப வச்சு, நான் வந்து என்ன
என்னுடைய சொந்த குமாரன நானே உங்களுக்கு நடுவுல வந்து நின்னு, உங்களுக்கு எல்லாத்தையும் செய்றேன். உங்க முன்னால ஏசப்பா செய்யாத அடையாளம் கிடையாது, அற்புதம் கிடையாது அந்த நாட்டுல. நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது, அவ்ளோ செஞ்ச அந்த ஏசப்பாவ இவங்க இன்னைக்கு வரவேற்கிறாங்க. ஆனா, இன்னும் 4 நாள்ல அவங்க வந்து, "நீங்க வேண்டாம். இந்த தேவனும், இந்த தேவனுடைய பிள்ளை வந்து இது தேவனுடைய பிள்ளை" அப்படிங்கிறதையே அவங்க விசுவாசிக்காத ஒரு சந்ததியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அத நெனச்சு தான் ஏசப்பா கலங்குறாங்க. அவங்களுக்காக அழுகுறத நம்ம பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி, அதுக்கு அடுத்து நடக்கிற காரியங்களும் ஏசப்பாவுக்கே தெரியும். மத்தேயு 27வது அதிகாரம் 20லிருந்து 24வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பாவ எருசலேமுக்குள்ள வரவேற்று கொண்டு வந்த அதே மக்கள் தான் 4 நாள் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்க? ங்கிறத நம்ம பார்க்க போறோம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும், மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் ஜனங்கள ஏவி விடுறாங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, "இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்?" என்று கேட்டான். அந்த காலத்து இஸ்ரவேலோட அந்த அவங்களுடைய அந்த கோட்பாடுகள்ல பார்த்தா, அவங்களுக்கு அந்த அதிபதியா இருக்கிற அந்த தேசாதிபதி வந்து பண்டிகை காலத்துல யாராவது ஒருத்தர விடுதலை பண்ணலாம். அதனால பரபாஸ் அப்படிங்கிறவன் வந்து கலகம் பண்ணி, அவன் வந்து கொலை பழி சுமத்தப்பட்ட ஒரு ஆளு. அவன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆளு. அவன நான் விடுவிக்கவா? ஏசப்பாவ விடுவிக்கவான்னு அந்த தேசாதிபதி கேட்கறாங்க. "இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்?" அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, "அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டான். "அவனை சிலுவையில் அறைய வேண்டும்" என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, "ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்?" என்றான். அதற்கு அவர்கள், "அவனை சிலுவையில் அறைய வேண்டும்" என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, "இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள்" என்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிலாத்து அவர் கையில தான் அந்த பவர் இருக்கு. ஆனா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த பிரயத்தனப்பட்டுட்டே இருக்காரு. வேண்டாம், இவர் மேல என்ன பாவம் இருக்கு, இவர் ஒரு நீதிமான்னு நான் பார்க்கிறேன். வேண்டான்னு அவர் எவ்வளவுதான் அவரே முயற்சி பண்ணாலும், ஆனா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? திரும்ப திரும்ப வேண்டாம், அவர சிலுவையில அறைங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே ஏசப்பாக்கு இதெல்லாம் நடக்கும்னு முன்னமே தெரியும். அதனால தான் அவங்க இந்த ஊரையும், இந்த மக்களையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறத பார்க்க முடியுது. ஆனா, இந்த மக்கள் இது வந்து புதுசா செய்யல. அவங்களோட சரித்திரத்த நம்ம வந்து முதல்ல இருந்து ஆதியாகமத்திலிருந்து இந்த நியூ டெஸ்டமென்ட் வரைக்கும் பார்த்தா, இந்த மக்கள் வந்து இதையே தான் வந்து திரும்ப திரும்ப செய்ற ஒரு பிள்ளைங்களா இருக்காங்க. தேவனுடைய பிள்ளையாவே இருந்தும், ஆனா இதே காரியங்கள அவங்க செய்றவங்களா இருக்காங்க. மத்தேயு 23வது அதிகாரம் 34லிருந்து 39வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப் பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வருமென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பாவே இதெல்லாம் சொல்றாங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே! நம்ம இந்த சாப்டர்லயே இந்த ஏசப்பா வாழ்ந்த காலத்திலேயே யோவான் ஸ்நானகனும் இருந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏரோது ராஜா அங்க தான் இருந்தாரு. அதே இஸ்ரவேல்ல தான் அவர தலைய வெட்டி கொல்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி தான் இந்த நீதிமான்கள் எல்லாரையுமே ஒரு கொலை பண்றவங்களா
இருக்கிறீங்களே அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே. ஏன்னா ஏசப்பாவையும் இவங்க அதை தான் இப்ப செய்ய போறாங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளு வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன். கர்த்தர் வந்து ஒரு நாளும் நான் இவங்கள வேண்டாம், நம்ம மனுஷங்களா இருந்தோம்னா நிச்சயமா இவங்கள வேண்டான்னு என்னைக்கோ உதறி தள்ளியிருப்போம். ஆனா, நம்ம ரிப்பீட்டடா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல திரும்ப திரும்ப பார்த்தா, கர்த்தர் தாமே அத்தன தீர்க்கதரிசிகள அவங்களுக்கு திரும்ப திரும்ப அனுப்புவாங்க. ஆனா, அவங்க எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவங்க வந்து புறம்பே தள்றதும், அவங்கள வெறுக்கிறதும், அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதும், அவங்கள கொலை பண்றதையும் அவங்க ஒரு காரியமா செஞ்சுகிட்டே இருக்காங்க. அததான் கர்த்தர் தாமே அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா ஏசப்பா பேசுறாங்க. நான் எத்தன தரமோ உன்னோட பிள்ளைங்கள கூட்டி சேர்த்துக்கொள்ள நான் மனசா தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏசப்பாவே இதை சொல்றாங்க. நான் எவ்வளோ மனசோட இருக்கேன். நான் திரும்ப திரும்ப ஏசப்பா வந்து தேவன் தாமே அவங்க ஊழியக்காரங்க எல்லாரையும் அனுப்புனாங்க. அது பத்தலன்னு சொல்லி அவங்கள பிள்ளைய ஏசப்பாவையே அனுப்புறாங்க. அவங்க ஊழியக்காரங்களெல்லாம் கொன்னு முடிச்சது பத்தலன்னு இப்போ ஏசப்பாவுக்கும் அதையே செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்மளுடைய ஏசப்பாவோட சீஷர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாரும் அவங்களோட சரித்திரத்தை பார்த்தாலுமே அவங்க எல்லாருமே கூட அதே மாதிரி கொல்லதான் பட்டாங்கங்கிறது நம்ம பார்க்க முடியும். அதனால ஏசப்பா சொல்றத பார்க்க முடியுது. உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றத பார்க்க முடியுது. நானும் இதை குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இன்றைய காலகட்டத்திலையும் இன்னைக்கும் கூட இஸ்ரவேல்ல எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன். நீங்க எல்லாரும் மனசுல ஏதாவது ஒரு இத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவ விசுவாசிக்கிறவங்க. நான் பார்த்து நான் ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ்ட் ஆயிட்டேன். 2% இருக்காங்க. ஏசப்பாவ மேசியானும், ஏசப்பாவ தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்கள் வந்து வெறும் 2% தான். மத்த எல்லாருமே மோசேவையும் அந்த பழைய ஏற்பாட்டோட அந்த தோரா அப்படிங்கிற அந்த இததான் காரியங்களை தான் விசுவாசிக்கிறாங்களே தவிர அவங்க இன்ன வரைக்குமே ஏசப்பா தான் வந்த மேசியாங்கிறதையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த மேசியா ஏசப்பாங்கிறதையும் அவங்க இந்த சிலுவையில அறைந்து கொன்ன அந்த ஏசப்பா தான் தேவனுடைய குமாரன்கிறத அவங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் 80% ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் இருக்கிறாங்க. 80% வந்து அவங்க வந்து தேவனை விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஏசப்பாவ அவருடைய குமாரன் அவங்க இன்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால அவங்களுடைய மனசு அததான் ஏசப்பா சொல்றாங்க. எனக்கு மனசு இருக்கு. ஆனா உனக்கு அந்த மனசு இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. யோவான் 12வது அதிகாரம் 37லிருந்து 43வது வசனத்திலையும் பார்க்குறோம். ஏசப்பாவும் சரி, தேவனும் சரி 2 பேருமே அவங்க வாழ்க்கையில எவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள் பண்ணாங்க. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பாவே சொல்றாங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி காலத்திலயும் இந்த மக்கள் இப்படிதான் இருந்தாங்க. ஏசாயாவையும் இப்படிதான் கொலை பண்ணாங்க. அவங்க வந்து அப்பவே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இந்த மக்கள் ஏன் யார விசுவாசிச்சாங்க? நாங்க தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னாலும், அத விசுவாசிக்காத ஒரு மக்களா இருக்காங்களே! அப்படின்னு அவர் சொன்னத நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க இந்த காலகட்டத்திலயும் கூட இப்படிதான் இருக்கிறாங்கன்னு அவர் ஏசப்பா சொல்றாங்க.
ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும், இருதயத்தினால் உணராமலும், குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும், அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி, அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஏசப்பா வந்து இந்த மக்களுடைய குணாதிசயத்தை அழகா சொல்றாங்க. இவங்க வந்து ஏசப்பா கண் முன்னால லாசருவ உயிர் தெழுந்தத இவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அந்த மாரி எத்தனையோ விதமான அதிசயங்கள், அற்புதங்கள கண்ணால பார்த்த மக்கள். அவங்க வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு காதால கேட்ட மக்களுமா தான் இருக்கிறாங்க. ஆனா, அவங்க கண்கள் இருந்தும் காணாதவங்களாகவும், இருதயம் இருந்தும் உணராதவங்களாகவும், கர்த்தரால குணப்பட முடியும் அப்படின்னு தெரிஞ்சும், அவங்க வந்து ஆரோக்கியமாகாம இருக்கும்படி, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? கடினமான இதயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் இருந்துச்சு. அடுத்து ஏசப்பாவே சொல்றாங்க, அதிகாரிகள் நெறைய பேர் வந்து அவங்க மேல விசுவாசம் வச்சவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விசுவாசம் வச்சவங்களா இருக்காங்க. அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும், மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏசப்பாவ இதெல்லாம் அவங்க செஞ்ச அதிசயம், அற்புதம் எல்லாம் பார்த்து, அவங்கள விசுவாசிக்கிறவங்களா இருந்தாலும், அவங்க வந்து அவங்கள சுத்தி இருந்த அந்த பரிசேயருக்கு ரொம்ப பயப்படுற மக்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம இதுல பார்க்க முடியுது. அவங்க வந்து தேவனால் வருகிற மகிமை மகிமையோட மனுஷரால் வருகிற மகிமைய தான் ரொம்ப விரும்புறவங்களா இருக்கிறாங்க. நான் இந்த காலகட்டத்திலயும் நேத்து நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் அவங்க அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வாசிக்க முடிஞ்சது. ஏன்னா, அவங்க மெஜாரிட்டி வந்து இயேசப்பாவ விசுவாசிக்காதவங்களா இருக்கிறதுனால, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு யங் ஜெனரேஷன்ல யாராவது வந்து இயேசப்பாவ விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையா மாறும்போது, அவங்கள அப்படியே அவங்க சமுதாயத்தில இருந்தே ஒதுக்கி வச்சுருவாங்களாம். இப்போ எப்படி நம்ம ஊர்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் ஜென்ரலா சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப வாஞ்சையா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அவங்களுடைய ரிலிஜியனுக்கு அவங்க இதிலிருந்து யாராவது மதமாற்றம் பண்ணாங்கன்னா, அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த யூதர்களும் இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்கங்கிறத நேத்து நான் வாசிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ அதே தான் இதே சூழ்நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. அவங்க வந்து ஏசப்பாவ விசுவாசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க சொல்லிருவாங்களாம், அப்ப இவன் உண்மையான யூதனே கிடையாது. இவன் எப்படி அந்த அவர விசுவாசிக்கலாம்? அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏசப்பா வந்து ஜஸ்ட் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனா நெறைய தவறான காரியம் பண்ணாரு. அவர் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி, அவர் ஒரு தப்பான ஒரு பேச்சு பேசிட்டாருன்னு தான் அவங்க இன்னைக்கு வரைக்குமே நெனைக்கிறாங்க. அதனால அதே இதுல நம்ம பார்க்குற மாரி அந்த அதிகாரிகள் ஏசப்பா மேல விசுவாசம் வச்சாலும், அந்த மனுஷங்களுக்கு பயந்து அவங்க எப்படி அவங்கள பிரியப்படுத்தணும்னு நடந்துக்கிட்டாங்களோ, இன்னைக்கும் அதே சூழ்நிலை தான் இஸ்ரவேல்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளும் பல வேளைகள்ல நம்ம இதுல பார்க்குறோம். கண்கள் இருந்தும் காணாதவங்களா, காது இருந்தும் கேட்காதவங்களா, இதயம் இருந்தும் உணராத பிள்ளைங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றத பார்க்குறோம். ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் கூட ஒண்ணு சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய அன்றாட தேவைய நெனச்சு கவலைப்படுற பிள்ளையா இருந்தா, நீ சுத்தி பாரு. இந்த உலகத்துல இருக்க பறவைய பாரு, பூக்கள பாரு அப்படின்னு நம்ம கண்ண வச்சு எல்லாத்தையும் பாரு. நான் அவங்களுக்கெல்லாம் இவ்ளோ செய்யும்போது உனக்கு செய்ய மாட்டேனான்னு அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தோம், விசுவாசியா இருந்தோம், அந்த கண்களால பார்க்கிறவங்களா இருந்தோம், நம்ம இதயத்துல பாதி நேரம் உணராம இருக்கோம். இன்னைக்கும் கூட நம்மளுடைய அன்றாட தேவைகள நெனச்சு, அதுக்காக பயப்படுறவங்களா, கலங்குறவங்களா, ஆ தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்காக எல்லாம் செய்வாரு, அப்படிங்கிறத உணராதவங்களா நம்மளும் கூட பல வேளைகள்ல இருக்கிறோம். அதே மாரி தேவனுடைய வார்த்தை நமக்கு எத்தனையோ விதமா நமக்கு நமக்கு கேட்கிறோம் நம்ம. ஆனா, அதையெல்லாம் கேட்டும் கூட இந்த மக்கள் மாதிரி பாதி நேரம் அது உணராத பிள்ளைங்களா நம்ம இருக்கிறத அ பார்க்க முடியுது. அதனால இவங்களுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏசப்பாவோட
ஆ ஏசப்பா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க எல்லாரையும் பத்தி இத சொல்றத கேட்டோம். ஆனா, அவங்க ஜனங்கள் மட்டும் தான் அப்படி இருந்தாங்களான்னு பார்த்தா, ஏசப்பாவுடைய சீஷர்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. மார்க் 16வது அதிகாரம் 9 முதல் 14வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஏசப்பா வந்து அவங்க இறக்குறதுக்கு முன்னால இந்த சீஷர்கள் கிட்ட வந்து நம்ம இந்த 4 மேத்யூ, மார்க், லூக், ஜான் இது எல்லாத்தையும் வாசிக்கும்போது நம்ம பார்க்க முடியும். அடிக்கடி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு டைம் வரும். நான் உங்க கூட இருக்க மாட்டேன். நான் வந்து இப்படி இறந்து நான் திரும்ப 3வது நாள் நான் உயிர் தெழுவேன். அப்படின்னு இந்த காரியங்கள அவங்களுக்கு வந்து சொல்லாமலாம் ஏசப்பா இல்ல. அவங்களுக்கு அடிக்கடி அத சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் அதையெல்லாம் கேட்டவங்களா இருந்தும், அவங்களுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு பிள்ளைங்களா இருக்கிறத இதுல பார்க்க முடியுது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். இது ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. என்ன பண்ணல? நம்பல. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது, அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இது யாரு? ஏசப்பாவுடைய சீஷர்கள் தான். அவங்க எல்லாரும் இவங்க வந்து சொன்னாலும், அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு அவ்வளவு சொல்லியுமே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், ஏசப்பாவுடைய சீஷர்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இவங்களும் அதே காரியத்த தான் செய்றாங்க. அவங்கள "ஏசப்பாவ நான் பார்த்தேன்" அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சொல்றவங்களையும் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏசப்பாக்கு அது பிரியமான காரியமா இருந்துச்சான்னா, இல்லன்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய அவிசுவாசத்த குறிச்சும், அவங்களுடைய அந்த இருதய கடினத்தை குறித்தும் ஏசப்பா அவங்கள கடிந்து கொண்டாங்கன்னு பார்க்குறோம். இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துலயும் கூட நம்ம பார்க்க முடியும். ஏசப்பா இவங்க எல்லாருமே வந்து ஒரு போட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க, இந்த பரிசேயரோட அந்த புளித்த மாவு, அத குறித்து நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயே பேசிப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே ஆம், ஏசப்பா என்ன சொல்றாங்க? புளித்த மாவுன்னு சொல்றாங்களே, நம்ம ஒரு வேள அப்பம் கொண்டு வரல அப்படிங்கிறதுனால நம்மள அப்படி பேசுறாங்களோ? அப்படின்னு சொன்னோனே, ஏசப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே. உடனே அவங்கள கேட்பாங்க, உங்களுக்கு கண் இருந்தும் நீங்க வந்து பார்க்க முடியலையா? காது இருந்தும் எதையும் கேட்கறது இல்லையா? இதயம் இருந்தும் உங்களுக்கு உணர்வு இல்லையா? நான் உங்கட்ட என்ன பேசுறேன்? நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி அவங்கள கோபப்படுறத பார்க்க முடியும். ஏசப்பா வந்து அவங்க கிட்ட அந்த பரிசேயரோட புளித்த மாவ குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய அந்த டீச்சிங் அவங்களுடைய அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க, அவங்களுடைய அந்த காரியங்கள குறித்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு இவங்களுக்கு சொல்றாங்க. இவங்க அத புரிஞ்சுக்காம, உங்களுக்கு நான் என் கூடவே இருக்கிறீங்க, நான் பண்ற எல்லாத்தையும் பார்க்குறீங்க, அதுக்கப்புறமும் நீங்க எப்படி இப்படி பேச முடியும்? அப்படின்னு ஏசப்பா அவங்கள பார்த்து கோபிச்சுக்கிறத நம்ம அந்த இடத்துலயும் பார்க்க முடியும். அதனால இந்த மக்களுக்கெல்லாம் இருந்த மாதிரி இந்த காலத்திலயும் நம்ம எல்லாருக்கும் கூட அதே பிரச்சனை பல வேளைகள்ல இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் உண்டு. நான் என்னதான் எல்லாம் பண்ணாலும் சில வேளைகள்ல நம்ம எதிர்பாராத காரியங்கள் நமக்கு நடக்கும்போது, நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்களாகவும், இல்லன்னா அவங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளையா நானும் பல வேளைகள்ல இருக்கிற பிள்ளையா தான் இருக்கிறேன். அதனால இவங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாடம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7 முதல் 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியையை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து
அவர்கள் எப்பொழுதும் வழுவிப் போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்படின்னு இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். நம்ம சிஎஸ்ஐ சர்ச்ல நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ற வசனம் தான் இது. இது கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனங்கள குறித்து சொல்றது. அவங்க வந்து நான் பண்ண எல்லா காரியங்களையும் பார்த்துட்டும், அவங்க வந்து ஒரு வழுவி போகிற ஒரு இருதயமுள்ள ஜனமா இருக்கிறதுனாலயும், என்னுடைய வழிய அறியாதவங்களா இருக்கிறதுனால, இவங்க என்னுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டாங்க. அப்படின்னு கர்த்தர் தாமே அவங்கள அ கோபத்துல சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் கூட இளைப்பாறுதலா இருக்கணும். நம்ம சமாதானமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆனா அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதும், பிரவேசிக்காம போகிறதும் நம்ம கையில தான் இருக்குது. அததான் நம்ம பார்க்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எபிரேயர் 3வது அதிகாரமும் 4வது அதிகாரத்துல கொஞ்சம் வசனத்தை மட்டும் பார்க்க போறோம். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அவங்களுக்கு வந்து தேவன் ஏசப்பா அவங்க கூடவே இருந்து அவ்வளோ அதிசயம் அற்புதம் பண்ண தேவனுடைய பிள்ளைய அவங்க ஒரே நிமிஷத்துல இவர் எங்களுக்கு வேண்டான்னு சொன்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. விசுவாசம் இல்லாத ஒரு ஜனங்களா இருந்தாங்கங்கிறத பார்க்க முடியுது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த அவிசுவாசம் இல்லாத பொல்லாத இருதயம் உங்க ஒருத்தருக்கும் இல்லாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே 3வது அதிகாரம் தான் 13லிருந்து 19வது வசனத்திலையும் பார்க்கிறோம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுவனவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் அந்த பாவத்தோட வஞ்சனையினால இந்த உலகம் போறது, மனுஷங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நம்ம வந்து கடினப்பட்டு நம்ம மனசு அப்படியே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருத்தருக்கொருவர் ஒரு கிறிஸ்டியனா, ஒரு ஃபெல்லோஷிப்பா, ஒரு சர்ச்சா ஒருத்தருக்கொருவர் நம்ம புத்தி சொல்றவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எப்பவுமே ஆரம்பத்துல ஒரு விஷயத்துல நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்ம அதை உறுதியா பற்றி கொண்டிருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களா இருப்போம்னு சொல்றாங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? 40 வருஷம் வனாந்தரத்துல இங்கேயும் அங்கேயும் யார் அலைஞ்சாங்கன்னா பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு கிறிஸ்டியனா நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் முதல் தடவை அவங்க வந்து எகிப்திலிருந்து வந்து வனாந்தரத்திலேயே மரிச்சு போனாங்க. ஆண்டவர் தாமே வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த அந்த தேசத்துக்கு அவங்க போய் சேரல. கீழ்ப்படிதல் இல்ல, விசுவாசம் இல்ல. அதே மாதிரி தான் 2வது தடவையும் நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவே தேவனே மனுஷ ரூபமா வந்து அவங்களுக்குள்ள வாழ்ந்தாங்க. ஆனாலும் அப்பவும் திரும்பியும் விசுவாசம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. அவங்க சமாதானத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஏசப்பாவுக்கு இன்னொரு நேம் என்னது? பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஆனா ஏசப்பாவை எங்களுக்கு வேண்டாம், பரபாசை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட ஒரு மக்களா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே அவிசுவாசத்தினால தான் அவங்க அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காம போனாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் எபிரேயர் 4வது அதிகாரத்துல 1 முதல் 3வது வசனத்துல நமக்கு சொல்றாங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டாயிருக்க
உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கெல்லாம் தேவனே வந்து ஏசப்பாவே வந்து சுவிசேஷத்தை அவங்களுக்கெல்லாம் அறிவிச்சாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் தேவன் தாமே அவங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம எல்லாருக்கும் கூட அதே சுவிசேஷத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா டிஃபரன்ஸ் என்ன? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. அதனால நம்ம ஏசப்பாவோட அந்த இளைப்பாறுதல்ல நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாவும் விசுவாசிக்கிற பிள்ளையாகவும் இருந்தாதான் அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியும். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் கூட அவங்களுடைய பிள்ளையா இளைப்பாறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அத நம்ம வந்து இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 11வது அதிகாரம் 28லிருந்து 30வது வசனத்திலயும் ஏசப்பாவே நம்ம எல்லாருக்கும் இது சொன்னது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிங்கிறது தான் ஏசப்பாவோட வாக்குறுதி நம்ம ஒவ்வொருத்தருக்கும். ஆனா நம்ம அத வந்து தள்ளி வச்சுட்டு, நம்ம ஏசப்பா கிட்ட போகாம அந்த பாரத்தெல்லாம் நம்மளே தூக்கிட்டு தான் நானே தான் இருப்பேன்னா, ஏசப்பா நமக்கு இளைப்பாறுதல் தரவே முடியாது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இத நம்ம செய்யும்போது தான், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட வரணும். அவங்க நிச்சயமா இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பாவோட அவங்க வார்த்தையில நம்ம உறுதியா இருந்து ஏசப்பா கிட்ட நம்ம கற்றுக்கொண்டாதான் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல இருந்தே தேவனுடைய சித்தம் வந்து நம்ம அவங்க பிள்ளையா ஒரு பாரத்தோட கவலையோட இருக்கணுங்கிறது அவங்களுடைய சித்தமே கிடையாது. நம்ம இளைப்பாறுதலா ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். எபிரேயர் 4வது அதிகாரம் 9லிருந்து 11வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கைய பார்த்தோம். அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க கீழ்ப்படியாமையினால அவங்க விழுந்து போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அப்படி இல்லாம நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா ஏசப்பா கூப்பிட்டுருக்காங்க. நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ள பிள்ளைங்களா இருக்க வேண்டியது நம்ம கடமை தான். எபேசியர் 4வது அதிகாரம் 17லிருந்து 19வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இது பவுல் தாமே அவங்கள அந்த எஃபிஷியன் சர்ச்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்றாங்க. இது நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்மளை சுத்தி எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த புறஜாதிகள் அவங்க வீணான சிந்தையில நடக்கிறது போல இனி நம்ம நடக்காம இருக்கணும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க எதனால இதெல்லாம் பண்றாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க புத்தியில அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால பிளஸ் தேவனை தெரியாத அந்த அறியாமையினால அவங்க தேவனுக்கு அந்நியரா இருந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்றாங்க.
ஆனா, நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனத்திலயும் பார்க்கிறோம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அதாவது தேவனுக்கும், அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் அத நினைவில் கொண்டு நம்ம செய்ற ஒவ்வொரு காரியத்திலயும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா? நான் இப்படி பேசுறது கர்த்தருக்கு பிரியமான காரியமா? நான் இப்படி செய்றது சரியான காரியமா? அப்படின்னு நம்ம அத யோசிச்சு, அத நிதானிச்சு, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 4 முதல் 8வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பல வேளைகள்ல நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். நம்மளே நம்மள வந்து நான் ரொம்ப ஹோலி, நான் ரொம்ப எந்த தவறும் செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்னு சில நேரம் ரொம்ப செல்ஃப் ரைச்சியஸா ஆயிடுவோம். மத்தவங்க எல்லாம் தான் உலகமே மோசம். ஆனா நான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த இதுக்கு தான் ரோமர்ல வந்து பவுல் அழகா சொல்றாங்க. மற்றவர்களை நீ குற்றவாளியாக தீர்க்கிறியே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. தேவன் தாமே ரொம்ப நீடிய பொறுமையோட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத நம்ம அசட்டை பண்ணக்கூடாதுங்கிறது தான் 4வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயா? அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தர் தாமே அவங்களுடைய 2வது வருகைய இன்னுமே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, உலகத்துல யாரும் பெரிஷ் ஆகக்கூடாது. எல்லாருமே வந்து ஏசப்பாவால ரட்சிக்கப்படணுங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்கு. அதனால நீடிய பொறுமையோட நம்ம எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம அது தெரியாம அவங்களுடைய அந்த தயவையும், அந்த பொறுமையையும், அந்த நீடிய சாந்தத்தையும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உன் மனக்கடினத்திற்கும், குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. நம்ம கர்த்தருடைய வேதத்துல அவ்ளோ வசனங்கள் இருக்கு. ஏசப்பாவே நமக்கு அத்தன காரியங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு, அத காதுல கேட்டுட்டு, அத கண்ணால பார்த்துட்டு, அத வாசிச்சவங்களா, ஆனா இருதயத்த கடினப்படுத்திட்டு, அதன்படி நடக்காத பிள்ளையா இருந்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய அந்த கோபாக்கினைய நம்ம குவித்துக் கொள்கிறோம்னு சொல்றாங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு பவுல் அழகா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் கேட்கிறவங்களா இருந்து, பார்க்கிறவங்களா இருந்து, இருதயத்தால உணர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி தான் தேவன் வந்து நமக்கு பலன் அளிப்பார்ன்னு சொல்றாங்க. 7வது வசனத்திலயும் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும், கனத்தையும், அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கும் உக்கிர கோபாக்கினை வரும் அப்படின்னு பவுல் தான் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம கிறிஸ்டியன்ஸாவே இருந்துட்டு தேவனுடைய வார்த்தை எதையுமே கீழ்ப்படியாம அதன்படி நடக்காம இருந்து 8வது வசனத்துல பார்க்குற மாதிரி சண்டைக்காரங்களாகவும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமலும் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களா நம்ம இருந்தோம்னா உக்கிர கோபாக்கினை நம்ம எல்லார் மேலேயும் வரும்னு நமக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கும் நம்ம கடந்து போகும்போது நம்ம முக்கியமா நினைவு கூற வேண்டியது, ஏசப்பா எருசலேம பார்த்து எப்படி கண்ணீர் விட்டு அழுதாங்கங்கிறத அந்த சீன் நம்ம மனசுல இருந்து போகவே கூடாது. அவங்க வந்து அந்த எல்லா செலிப்ரேஷனுக்கு நடுவுல அவங்க அந்த கொஞ்ச நேரத்தை எடுத்து அந்த ஊரையும், அந்த மக்களுக்காக அவங்க அழுறத நம்ம பார்த்தோம். அவங்க அந்த சமாதானத்துக்கு ஏதுவான ஏசப்பாவே அவங்களுக்கு வந்திருந்தாங்க. ஆனா,
அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பரபாச தேர்ந்தெடுத்தது வந்து, அவங்க செஞ்ச எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அத உணரணும். அது எவ்வளோ பெரிய காரியம். நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம அதே மாதிரி பல வேளைகள்ல ஆ ஏசப்பாவும், அவங்க வார்த்தையும், அவங்க கிருபையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் குடுக்குற சந்தோஷம், இந்த உலக பிரகாரமா இருக்க காரியங்கள வேணும்னு சொல்றவங்களா இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். அவங்க ஏசப்பாவே அத்தன அற்புதங்கள் அவங்களுக்கு முன்னால செஞ்சிருந்தும், அவங்க அவங்கள விசுவாசிக்கல அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட ஏசப்பா எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருப்பாங்க. அதனால அத நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மறக்காம அவங்க அற்புதம் செய்ற உன்னதமான தேவன்கிறத நம்ம நினைவில் கொண்டு விசுவாசமான பிள்ளையா நம்ம இருக்கணும். அடுத்து மெயின் கம்ப்ளைண்ட் அவங்க கண்களினால காணாமலும், இருதயத்தினால உணராமலும், குணப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு கடினமான இதயம் உள்ள ஒரு ஜனங்களா இருக்கிறாங்கங்கிறது தான். நம்ம அதனால அதே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். அவங்க மட்டும் இல்ல, நம்ம ஏசப்பாவோட சீஷர்களும் அதே காரியத்த பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஏசப்பாவே அவங்கள கடிந்து கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால அவங்க எல்லாரும் பண்ண அந்த தப்பு நமக்காக தான் இத எழுதியிருக்காங்க. நம்ம இத வாசிச்சு, இத உணர்ந்தவங்களா அதே காரியங்கள நம்ம திரும்ப செய்றவங்களா இருக்கக்கூடாது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்துல கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பரிசுத்த ஆவியின் மூலமா இன்னைக்கு நம்ம ஒரு மெசேஜ் கேட்கலாம், இல்ல வேற ஒரு பாஸ்டர் பேசலாம், இல்ல நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பாவே நமக்கு வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரி பல காரியங்கள் மூலமா கர்த்தருடைய வார்த்தை, அவங்களுடைய சத்தம் நமக்கு வரும்போது, நம்ம இதயத்த கடினப்படுத்தாம இருக்கணும். கடைசியா பார்க்கிறோம், அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவனும். பயந்திருக்க கடவோம். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளையா நம்ம எல்லாருமே இந்த மெசேஜ் மூலமா இத உணர்ந்தவங்களா இன்னைக்கு நம்ம திரும்பி போவோம். நாளைக்கும் நீங்க எல்லாருமே அந்த குருத்தோலை ஞாயிறுல செலிப்ரேட் பண்ணும்போதும், அந்த ஓலைகள கையில எடுத்துட்டு நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போதும், ஏசப்பா அந்த மலை மேல இருந்து எருசலேம பார்த்து அவங்க கண்ணீர் விட்டு அழுதத நினைவு கொள்ளுங்க. அதனால அந்த பிள்ளைங்க தேவனுடைய ஜனங்களாவே இருந்தோம். அவங்க செய்த அந்த தப்பு, அந்த காரியங்கள நம்ம யாரும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படின்னு உணர்ந்த பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா, அவங்க நமக்காக அவ்ளோ பெரிய கிஃப்ட் குடுத்தாங்க. நம்மளால முடிஞ்சது இந்த உலகத்துல அவங்க வார்த்தைய கேட்டு, அதுக்கு கீழ்ப்படிந்து, அவங்களுக்கு பிரியமான பிள்ளையா இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்கணும். நான் வெளிச்சமா இருப்பேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்.